நீங்கள் கண்டீர்களே என்ன ஆளுங்கள் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. எப்போது வருவீர் வருவீர் என்று காத்திருக்கிறீங்க. அந்த அன்னையால் என்ன நடந்ததோ ஏதாவது ஆபத்தோ எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அத்தா புரியவில்லை. அத்தான் கண்கள் இரண்டும் கண்டு பேசுமே. எனக்காவது ஆபத்து வருவதாவது ஒருவேளை நான் வணங்கும் தெய்வம் என்னை கைவிட்டாலும் நீ வணங்கும் தெய்வம் தாலி பாக்கியம் என்னை கைவிடுமா? அப்படியா? ஒரு காலம் கைவிடாது. சென்று அன்னையை கண்டேன், வருவதை பெற்றுவிட்டு வாழ்க்கையில் எந்த ஒரு குறைவில்லாமல் சுபபோகமாக வாழலாம். அப்படியா? ஆனால் என் மனதில் ஒரு சிறிய சந்தேகம். சந்தேகமா? என்னங்க? ஒரு சின்ன ஆசை. ஆசையா? நமது மகனை பிரிந்து நான் நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. நமது மகனை பார்க்க வேண்டும் என்று என் மனதில் ஆசை கொண்டது. ஓஹோ, மகனை பார்க்க வேண்டுமா? ஆமா. மகன் எங்க இருக்கிறா? விளையாடி கொண்டு சென்று அவனை பார்த்து அப்பா அழைச்சாலும். அப்படியா? உடனடியே அனுப்புறேன். ஆகட்டும். கண்ணே விஜயகுமார்,
பிறந்தது எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக பிறந்தது எனக்காக கோட்டையிலே எரிகின்றாசனுக்கு மகனாக பிறந்து விஜயகுமார் என்று பெயர் பிடித்து திருப்பூர் வந்திருக்கிறேன். இப்போது சென்று என்னுடைய தாய் தந்தை சந்திக்க வேண்டும். எப்படி போக வேண்டும்? ஆடிப்படி கொண்டு சொந்தமாக போக வேண்டும். வாழ்வே எனது நாடகமே வாழ்வியே எனது நாடகம் மேடை வாக்கு பாடுவே கலைமகள் மேடை லட்சியம் இதுவே லட்சியம் லட்சியம் இதுவே லட்சியம் வாழ்வியே எனது நாடகம் மேடை வாக்கு பாடுவே கலைமகள் மேடை லட்சியம் இதுவே லட்சியம் லட்சியம் இதுவே லட்சியம் இன்னும் மண்ணும் இருக்கின்ற வரைக்கும் நாடகம் அறியாது ஈரக்கலத்தில் போர்வால் கிடைத்தால் போருக்கு தயங்காது ஆணவம் கொண்ட மனிதனின் வாழ்க்கை நிரந்தரமாகாது வாழ்வியே எனது நாடகம் மேடை வாத்தி பாடுவேன் கலைமகள் மேடை லட்சியம் இதுவே லட்சியம் லட்சியம் இதுவே லட்சியம் பத்து திங்கள் கருவில் இருந்து பெற்றவன் மனம் யாரையும் எண்ணி
நீ வருவாய் வருவாய் எதிர்பார்த்த உடனே காத்திருந்தேன். ஏனென்றால் தாய் தந்தை மீது உனக்கு அவ்வளவு பாசம். ஆமாம்மா. தாய் தந்தை பெயரை நிறுத்தி விட்டாய். அதனால் உன்னை என்றென்றுமே நான் மறக்க மாட்டேன். ஏனென்றால் ஒரு தாய்க்கு முதல் பிள்ளை செல்ல பிள்ளை. அத போல ஒரு தாயின் பெருமையை எவ்வளவு பெருமைப்படுத்தி விட்டாய். அண்ணே எப்படி தெரியுமா? ராஜா பாலூட்டும் மண்ணை அவள் நடமாடும் பாலூட்டு மண்ணை அவன் நடமாடும் அறிவூட்டு தந்தை படியாடும் அது மட்டும் இல்ல, உனக்கு ஒரு நற்செய்தி ஒன்று. என்ன தெரியுமா? அப்பா உன்னை வர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்காரு. அப்பா அதனால நீ போயிட்டு அப்பா பார்த்துட்டு சீக்கிரம் வந்து அப்படியே புறப்படு. தந்தையாக வளர்த்தாயப்பா வளர்த்தாயப்பா அப்படியா? ஆமாப்பா. எல்லாரும் எங்க பாப்பு பள்ளிக்கூடம் போல? அப்பா பள்ளிக்கூடம் போயிட்டு இந்த மாதிரி கத்திட்டு சுத்திங்கற. பள்ளிக்கு போனேன். ஆமாப்பா. கல்வி முடிச்ச. நல்லா படிச்சா? படிச்சேன்பா. என்ன மார்க்? என்னப்பா? என்ன மார்க்? ஏப்பா ஏதோ நான் படிச்ச அளவுக்கு வாங்கி இருக்கேன்பா. ஏதோ நான் படிச்ச அளவுக்கு வாங்கறனால நாங்க ஒத்துக்க மாட்டோம். என்ன மார்க்? சரி. பள்ளிக்கு சென்றாய். கல்வி கற்றாய். ஒன்று என்றால் என்ன? ஒன்று என்றால் என்ன? ஒன்று என்றால் உலகம். இரண்டு என்றால்
எப்பா 2 என்றால் படிச்ச படிப்பு சொல்றதுக்கு ஏன்டா பால் மாறுற? அவன் யோசனை பண்றான் 2 என்றால் என்னன்னு. படிச்ச படிப்பு சொல்றதுக்கு என்னது யோசனை? 2 என்றால் என்ன? ஏன்பா சரி 3 என்றால் என்ன? 3 என்றால் 3பா. 3 6 எந்த பள்ளியிலுமா படிக்கிறீங்க? எந்த வாஜா டீச்சர் மாதிரி லோல் அடிக்கிறாங்க தெரியல உங்களால. 3 6 அப்ப 6 12 நம்மளுக்கு. உன்னை அழைத்த காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்ப்பா? உலகத்தில் எவராலும் வெல்ல முடியாத அளவுக்கு சக்தி பெற வேண்டும் என்பதற்காக அன்னை மாகாளை கோரி தவம் இருந்து தாய்க்கு தந்தைக்கும் ஏய் நீ பண்ணவே அவளுக்கு வாங்கி கொண்டு நான் வச்சிடறேன். ஏன்னா என்ன துட்டு கேட்க மாட்டேன், நீ வச்ச அவனுக்கு துட்டு கேட்பாங்க. இந்த உலகத்தில் தாய்க்கு தந்தைக்கும் உதவியாக இருக்கக்கூடியவர் யார்? பிள்ளைதானப்பா? பிள்ளைதான். அன்னை மாகாளை வணங்கி வரமதை பெற்று வரமனை பொய்க்கு வரமனை குறித்து விட்டால் அந்த வரத்திற்கு நரபலி ஒன்று கேட்டால் அந்த நரபலி எப்படி தெரியுமா இருக்கணும்? எப்படி இருக்கணும்? தாய்க்கு தலைவராக இருக்க வேண்டும். நலச்சம்பெண்ணை திருமணம் செய்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படியா? அவர் இருவரும் இன்று ஒன்று சேர்ந்து கருவென்று ஒன்று உருவாகி இருந்தால் அந்த கருவிலே பிறக்கின்ற குழந்தை ஆண் குழந்தையாக இருக்க வேண்டும். அந்த ஆண் குழந்தை 16 வயது நிரம்பி இளம் பாலகனாக இருக்க வேண்டும். அவனை வெட்டி பலி கொடுத்தால் அன்னை மாறியானவள் காட்சி எதிரே காட்சி தருவது உரைத்து விட்டார். அப்பேற்பட்ட பலியை சார்ந்து இதுவரைக்கும் கிடைக்கல. அப்படியா? ஏன்பா என்கிட்ட ஒரு வாரம் சொல்லிருந்தீங்கன்னா நான் கொண்டு வந்து கொடுத்துருப்பேன். சரி, அதுக்காக நீ ஏன் கஷ்டப்பட போற? அந்த பலி நம் நாட்டிலே நம் கோட்டையிலே இங்கே இருக்கிறதா? இங்கே இருக்கின்றதா? அப்படிப்பட்ட பலி யாருப்பா? யார் தெரியுமா? அந்த பலி கொடுக்க போவது நான் உன்னைத்தான். என்னப்பா சொல்றீங்க? விளையாடு கொண்டே இருக்கீங்கப்பா. ஆமாண்டா, நீ நான் சின்ன குழந்தை 2 பேரும் கோல் விளையாடிக்கிறோம். ஏய் சொல்ல வார்த்தை உண்மைதான். அப்படி இருக்கும்போது உன்னை வெட்டி வழி கொடுத்து அண்ணனோட வர போகிறேன். பலிக்கு வர முடியுமா முடியாதா?
அப்படி சொல்லுவாரு புள்ளே, நீ இருந்தா என்ன செத்தா என்ன? நான் என்ன கட்டுறேன்? என்ன கட்டு? அப்பனுக்கு ராமத்தை இல்லையானவன் தன் உயிரை கொடுக்கணும். அவன் தான்டா புள்ள, அவன் தான் புள்ள. கையெழுத்துலாம் கும்பிடுற அவன் தான் புள்ள. அப்பனுடைய உயிர் போட்டோம் நம்ம வாழலாம் நினைக்கிறான் பாரு, அவன் புள்ளையிலேயே சேர்மானம் கிடையாது. நீ போனா இன்னொரு பிள்ளையை நான் பெத்துப்பேன். ஆனால் அன்னை மாகாளி காட்சி தருவாளா? காட்சி தருவாளா? காட்சி தருவாளா? காட்சி தருவாளா? சொல்றா, தருவாளா? அப்பா எதிரு உலகத்தில் பிள்ளை பிறக்கிறது எதுக்கு? அப்பனை பாதுகாக்க பிள்ளை பத்துக்கணும். அப்பனை அடிக்கிட்டு ஒதுக்கிட்டு பத்துக்கல. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துல நான் என்ன கேட்ட எனக்கு சம்பாதிச்சு கொடுத்து காட்டினா, இல்ல உட்கார வச்சு சோறு போடுறது காட்டினா, இல்ல எனக்கு பொன்போல சேர்த்து கொடுறான்னு கேட்டனா, இல்ல எனக்காக நீ மாதிரி கஷ்டப்படுறேன்னு சொன்னா, ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு முறை எனக்காக நரபலிக்கு வாடான்னு சொன்னேன். எனக்காக நீ நரபலிக்கு வந்தா இந்த உலகத்தையே வெள்ள வளம் காட்ட நான் பெறுவேன். அன்னை ஆதிசக்தி அருள் எனக்கு முழுமையாக கிடைக்கும். கேட்ட வரவழைத்து பழிக்கும். அந்த வரைத்தை வைத்து வெல்லாத உலகையெல்லாம் வெல்லுவேன். வெல்லாத உலகெல்லாம் வெல்லுவேன். அப்படி இருக்கும்போது எதுக்குமே உதவாத நீ உதவா கரை. இந்த உலகத்தில் எதுக்குமே பயன்படாத ஒரு ஜென்மம். படிச்ச படிப்புக்கு ஏற்ற பகுத்தறிவாச்சல் பார்த்தாக்கா அதுவும் கிடையாது. கேட்ட கேள்விக்கு பதிலும் கிடையாது. சொல்ல மாற்றி கேட்கிற புத்தியும் கிடையாது. அப்பனுக்காக புள்ள ஏன் உயிர் கொடுத்தா வானாந்தா? ஆட விதிவஸ்தான பாம்பு கட்டி சேர்த்துட்டேன். ஆனா அவன் தானே போவான் அந்த உயிர். இல்ல போற வயல வண்டியில மாட்டிக்கிட்டு செத்துட்டேன். யாருக்குமே பயன்படாதானே போவோம். ஒரு மனிதனுக்கு உயிரானது 3 நிலைகளில் பிரியும். ஒன்று உத்தம சாவு, இரண்டாவது மத்தியம சாவு, மூன்றாவது அதர்ம சாவு. உத்தம சாவு என்பது ஞானிகளுக்கு துறவிகளுக்கு மட்டுமே வரக்கூடியது. மத்தியம சாவு என்பது கணவனாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தத்தில் யாராக ஒருவராக இருந்தாலும் சரி, ஐயோ இந்த உயிர் துடிக்கும். எதுக்காக? அந்த கூட்டு விட்டு அந்த ஆன்மா போறதுக்கு மனசு இல்லாம துடிக்கும். அப்போ அது படிக்க இருப்பான். புருஷங்காரன் அந்த பொடாடி சொல்லுவா, சனி இது எப்ப சேர்த்து வலிக்கு தெரியலையே அப்படின்னுவா. அப்படி நினைப்பா. எதுக்காக? அந்த உயிர் கொடுத்துற பாடு அந்த அளவுக்கு நடத்தும். அதுவே சொந்த பந்தமா இருந்தா அடாச்சா இவன் ஜட்டானாக்கா தீபாவளி வர வந்து நம்ம தீபாவளி கும்பலான்னு பார்த்தா காரியத்தை முடிச்சு ஒரு சாக மாட்டான் பொழுது, தீபாவளி வரைக்கும் இஷ்டம் கிடப்பான் பொழுது அப்படின்னு சிலர் பேசுவாங்க. இதுவே ஒரு பிள்ளை தவறிட்டான், உடல்நிலை சரியில்லை, உயிர் போற நிலைமையில் அவன் படுத்த படிக்க இருந்தாலும் அவனுக்கு எவ்வளோ நாளைக்கு தான் சேவை செய்வான். ஒரு 10 இருந்தாலும் சரி, 10 இருந்தாலும் சரி, அந்த உயிர் எப்போ போகணும்னு நினைப்பான். இதுதான் மத்தியம சாவு. அப்படிலாம் நினைச்சு உற்றார் உறவினர் சொந்த பந்தம் எல்லாரும் வெறுத்து அதன் பிறகு அந்த உயிர் பிரியும். அதுதான் மத்தியம சாவு. அதர்ம சாவு தெரியுமா? ஆண்டவனால் படைக்கப்பட்டு இந்த கூடு என்று சொல்லக்கூடிய உடம்பு வரும்போது அது எடுத்துன்னு வரல, போகும்போது அது எடுத்துன்னு போறது இல்லை. இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாமே. பணம், நகை, காசு, சொத்து, காணி, பூமி, சொந்தம் பந்தம், உற்றார் உறவினர். நீ செத்த மறுநாள் அவனுக்கு தூக்கி போட்டு போனவா பேர் சொல்லி கூட சொல்ல மாட்டான். போனங்காலுக்கு தண்டா தூக்கிட அந்த பொண்ணு தான் சொல்லுவான். அதான் அப்படி ஆண்டவனால் படைக்கப்பட்ட இந்த உயிர், இந்த உடல், அந்த உடலை பொறுத்த வரைக்கும் அந்த உடலை எந்த ஒரு விண்ணப்படாமல் எவன் ஒருத்தர் போய் கடைசியா போய் எரிக்கிறாங்களோ பதிக்கிறாங்களோ அப்படி சாவறான் பாரு, அந்த உயிர் வந்து உத்தமனுக்கு சமம். அப்படி கிடையாது. இப்ப இருக்கிறதுக்கு சும்மா இருக்கு கிடையாது. ஆரன் பைக்கு, எம்டி பைக்கு, கண்ட பைக்குங்களை வரத்தெல்லாம் வாங்கிடுச்சு. அது எதுக்கு? எம்மனை வாடா என் கூட வீட்டு வரைக்கும் சொல்லி கூப்பிடுறதுக்கு அர்த்தம். அப்படிதான் ஒருத்தன் கேட்டுக்கிறான் எம்டி பைக்குன்னு.
அப்படி எம்டி பைக் எடுத்துக்கிட்டு பைக் வாங்கின புதுசுல ஃப்ரெண்டை பார்க்க போறோம் 100ல் 150ல் போறது எதிர்க்கு வர லாரியில் விட்டு மேலே ஏற்றி உடல் உறுப்புகள்லாம் பிதுங்கி வெளியே வந்து கண்ணு முறையில் தெரியாம அடையாளம் இல்லாம செத்து போறான் பாரு. அது தாண்டா அதர்மா சாவு. இந்த 3 சாவு உனக்கு கொடுக்காத உன்னை நான் அழகா வெட்டி பலி கொடுத்துறேன்னு சொல்றேன். ஏன் பலிக்கு வந்தாயினா வந்தாயினா பலிக்கு மீண்டும் கேட்கிறேன். அடிச்சதுக்கு வேண்டும் கேட்கிறேன். எனக்கு தேவை உன்னுடைய உயிர். அந்த உயிரை கொடுத்தால் அருளை நான் பெறுவேன். இல்லாவிட்டால் சக்கையாக உன்னை குழப்பேன். உன் உயிர் பாகுமுறை அடிப்பேன். முடியாது. எனக்கு அப்பாவினன்புக்கு ஈடாகுமா ஆகாதும் அப்பாவின் அகத்தை மிஞ்சிடுமா வாடி மனம் நின்னதில்லை தனக்கு இதுவரை என்னதில்லை உழைச்சி உழைச்சி நீ ஓட சவரத்துக்கு மேடை ஏற்றி குமுறு No, no.
கட்டிய என்னடா கூடை கலக்கி அமுதாய் உரை அம்மான என்ன சொல்வேன் ஆபத்தை எப்படி வெல்வேன் எனது தந்தை சிங்கம் போல் சீரியவா தப்பென்ன செய்தாயடா தன்னிடம் மகனே 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 தப்பென்ன செய்ய பாவி பாவிலே வந்தான் எது அம்மா எனது தந்தை வடா சிங்கம் போல் சீரியவா அப்பா தானா? ஏய், சும்மாரா. அவர் அப்பா தான். வேற யாரு? வாடா, ராஜா வாடா. செல்ல வாடா. என் பொண்ணு வாடா. என் சின்ன பையன் வாடா. இத பாருங்க. என்ன? என்னன்னு தெரியல. அண்ணா பயந்து ஓடி வரான். பயப்படுறேனா? ஆமாங்க. யாராச்சும் ஏய்! யாராவது வந்தாங்களா? என்னன்னு தெரியல. சொல்ல மாட்டான். நானே கேட்டுருக்கேன். இது வரைக்கும் சொல்லல. பயந்து பயந்து பேசுறான். என்னன்னு தெரியல. ஏய், யாராச்சும் அப்பா தான்டா. என்னடா இது? ஏய், அப்படியே போடு அப்படியே. அப்பா பாத்தியா? ஏய், சொல்றா. யமன் வருகிறான். சொல்றா. என்னங்க ஏங்க பயப்படுறாங்க? தெரியலையே. நல்லபடியா உன்னை பா- என்னங்க இது? ஏங்க, அவன் யாரை பார்த்து பயந்தான்? என்னாச்சு? யாராவது அடிச்சாங்களா? இல்ல ஏதாவது பேசுறாங்களா? என்னடா ஆச்சு உனக்கு? ஏய், ஒரு பொறுமா நில்லு. ஏங்க, நீங்க தான் அழிச்சீங்க. நான் சென்று அப்பா பார்த்துட்டு வாடான்னு சொன்னேன். என்ன பார்க்க வந்தா பாரு வந்து இருந்து அப்போ வந்து ஐயோ ஐயோ கத்திக்கிறான் ஏன்? யாரை சொல்லி எல்லாம் வந்து வயசான தெரியல ஏங்க, இங்க பாருங்க. அவன் உன்னதான் பார்க்க வந்தான். ஆனா உன்னிடம் தான் பயப்படுறான். ஏன்? எதுக்காக பயப்படுறான்? ஆமாண்டே நான் தான் அடிச்சேன் ஏன்? ஏன் அடிச்சேன் எதுக்கு அடிச்ச? எதுக்கு அடிச்சேன் பெத்த பிள்ளை ஒரு தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமை டாடி பிள்ளை பத்தி எதுக்காக கொல்லி பத்தி பேர் சொல்வதற்காக. என்ன பாரு அது கரெக்ட் உனக்கு அது மட்டும் தான் உனக்கு தெரியும் போலுது அப்பனுக்கு ஒரு ஆபத்து என்றால் கொல்ல முன்னாடி வந்து நிக்கணும். ஆமா. அப்பனை ஒருத்த அடிக்க கை நோக்கணும்னா அவன் கண்ணத்துல 4000 கொடுக்கணும். கொடுக்கணும். அவன் தான் உண்மையான புள்ள. அப்படியே ஆமா. அவன் தான் உண்மையான புள்ள. தமிழ் மரபில் விதித்து எவராக இருந்தாலும் சரி அவன் என்ன கேட்டேன் முன்னாடி கேட்டேன் என்ன கேட்டீங்க? அப்பனுக்கு உதவியா இருடா ராஜா. ஆமா. நீ எனக்கு சம்பாரிச்சு போட தேவையில்ல எனக்கு பணவாசனை கொடுக்க தேவையில்ல என்னை உட்கார வச்சு ஒரு சோறு போட தேவையில்ல எனக்காக ஒரே ஒரு உதவி கேட்டேன். பெத்த அப்பனுக்காக புள்ள ஒரு உதவி செய்யாத புள்ள அது இருந்தா என்ன சேர்த்தா என்ன உதவியா? ஆ அவனா? ஆ என்ன உதவிங்க? நான் என்ன பெருசா கேட்ட போறேன். முன்பு நேரத்தை சென்று அன்னை மாகாளி வணங்கினேன். வணங்குனீங்க. வரம் பெற்றேன் என்று உழைத்தேன் பார்த்தையா. ஆமா. அந்த வரம் பொய்யான வரம். பொய்யான வரம்.
வரம் பெற்று விட்டேன் என்று சொன்னேன் தவிர உன்னிடத்தில் பொய் உரைத்தேன். ஆ, அவள் கொடுத்த வரமானது பலிக்காத வரம். பலிக்காத வரம். அந்த வரம் பலிக்க வேண்டும் என்றால் ஆ, ஒருவன் தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். தலைமகனாக இருக்க வேண்டும். தலைச்ச பெண்ணை திருமணம் செய்திருக்க வேண்டும். இருக்க வேண்டும். அவர் இருவரும் இல்லவனத்தில் ஈடுபட்டு கருவென்று ஒன்று கழித்து இந்த பூமியில் பிறந்திருந்தால் அந்த குழந்தைக்கு 16 வயது நிரம்பியிருக்க வேண்டும். அப்பேற்பட்ட பாலகனை பள்ளிக்கூடுன்னு கேட்டா நானும் நாடு நகரம் இருக்கிற 14 உலகம் சுத்தி பார்த்துட்டேன். அப்பேற்பட்ட பலி எங்கேயுமே கிடைக்கல. கிடைக்கல. நாரதர் ஓடி வந்தார். ஐயா, அன்னை கட்ட பலி எங்க இருக்குதுன்னு தெரியல சொன்னேன். கையில வெண்ணி வச்சு ஏன்டா நெய் கலையிற? அந்த பலி உன்னோட நாட்டிலே உன்னோட கோட்டையில இருக்கிறது. அவனை வெட்டி பலி கொடுறான்னு சொன்னாங்க. ஆ, நானும் யார் என்று கேட்டேன். அவன் வேறு யாரும் கிடையாது, உன்னுடைய மகன் விஜயகுமார் வெட்டி. இம்மரு கைகளிலே என்னை மறந்தாயோ? ஏன்
விட்டு ஓடி வந்தது ஐயோ வயது வெட்ட போறீங்களேங்க வேணாங்க ஏன் நீ சத்தா சாவட்டு போறியே இந்த புள்ள போனா போது இன்னொரு புள்ள பத்தினா போச்சே என்ன விட்டுடுங்க நான் வயசு என்ன விட்டுடுங்க என் குழந்தை விட்டுடுங்க எங்கடா போய் வாழ்ந்துட்டு விடுங்க என்ன விட்டு போடுறீங்க அப்படிலாம் விட முடியாது எனக்கு கிடைத்த பொக்கிஷம் அவன் வெற்றி பலி கொடுத்தான் தான் என்னுடைய எண்ணம் வீரரும் எடுத்தபடி காலி காட்சி தருவார் அப்படி இருக்கும்போது அவன் அப்படி பெற்றெடுத்த பிள்ளை நான் கொல்ல போறேன் கோடி என்று கேட்டாவே பெற்ற தாய்க்கு மனம் வருமாங்க ஏன் குத்தா என்ன ஒரு பிள்ளை பெருமை பெற்றவனுக்கு தாங்க தெரியும் மற்றவருக்கு தாங்க தெரியும் அர்த்தம் படிக்கவன அத்தான் அத்தான் 10 மாதம் சுமந்திருந்து பெற்றால் பகலிரவாய் விழித்திருந்து வளர்த்தாய் கல்வி பெற வைத்தார் நாம் வாழ அன்னையை போல் ஒரு தெய்வம் அன்னையை போல் ஒரு தெய்வம் அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை அவள் அடித்தொட வரப்பவர் மனிதர் இல்லை மண்ணில் மனிதர் இல்லை அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை இன்பமும் துன்பமும் ஏற்றிக் கொண்டே சுகம் பெற வைத்திடும் கருணை உள்ளோ அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை அவள் அடித்தொட மறப்பவர் மனிதர் இல்லை மண்ணில் மனிதர் இல்லை அன்னையை போல் ஒரு தெய்வம் ஒரு தாய் என்ன செய்வாளா என்ன பண்ணுவா? தனக்கு பசி எடுத்தால் கூட தன் பசி அடக்கிக் கொண்டு தன் பிள்ளை பசி தீர்ந்தால் போதும் தன் பிள்ளை வாழ்ந்தால் போதும் என்று அவ பசியை கூட நினைக்க மாட்டாளாங்க அத்தா நாளெல்லாம் பட்டினியா இருந்திடுவார் ஒரு நாழிகை நம்மதி பொறிக்க மாட்டார் ஏழெல்லாம் உயர்ந்திட பாடுபட்டியே மென்மையாய் நாம் வாழ செய்திடுவார் அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை அவள் அடித்தொட மறப்பவர் மனிதர் இல்லை மண்ணில் மனிதர் இல்லை
எங்களை போயிடுச்சுக்கிட்டா போயிடுறேன் வேணாண்டா ஆமா முதல் மரியாதை இல்ல கண்டு பண்ண போதையா பாச்சா பண்ணுன வாங்கி விடு ரெண்டு பேரும் என்ன கேட்டேன் பலிக்கு அனுப்பி புள்ளி நிவகிட்ட கேக்குறேன் பலிக்கு வரணும் அவனை கேக்குறேன் ஏன் பலிக்கு வந்தா என்ன ஒரே வார்த்தை பலிக்கு வரும்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டாடா இன்னைக்கு 4 பேர் பேசுறது வருமா வருமாடா வராதீங்க தண்ணி யாருக்கிட்ட வாங்கி குடிச்சா 6 காட்டு தண்ணி வாங்கி குடிச்சா யாரு காட்டா தண்ணி காட்டியா பண்ணா பண்ணா நீங்க அப்படியே போடு போடு அப்படியே போடு போடு அப்படியே போடு கிட்ட வாடா 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 இங்க வாடா வா உன்னோட 4 பேர் கத்துக்கிறேன் நானு சூர்யா 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 அமைதியாருமா அவங்க புள்ளியா ஒரு அடிக்கிறாரு நீ எந்த வண்டிக்காரன் அடிக்க போறான் அமைதியா இருந்தா தான் நாடகம் அமைதியா போடாது அமைதியா பலிக்கு வராங்க ஏன் சாப்பிட்டுமே ஆனா பாம்பு கை செத்து போகுது யாருக்கு பல்ல தர போகுது உன்னை எத்தனை தாய் இறக்க வேண்டியிருக்குது ஏன் வாங்கக்கூடாது வாங்கணும் வாங்கணும் நாங்கள் இரவு கடைசியா மேலவா அம்மால உனக்கு கரண்ட்டுக்கு பன்னி மாட்டுற மாதிரி மாட்ட போற நீ பார்த்து அந்த பக்கம் போயிட போறாங்க கரண்ட் வச்சுக்கிறாங்க பன்னி மாட்டிக்கிற மாதிரி மாட்டிக்குவேன் நான் யாரு எனக்கும் போடுறேன் அவர் யாரு என்னுடைய பிள்ளை என் பிள்ளைய அடிக்கிறதுக்கும் உதைக்கிறதுக்கும் அவனுக்கு செலவு பண்றதுக்கு எனக்கு உரிமை உண்டு வேற யாருக்கா உரிமை உண்டா ஏன் ஊர்ல இருக்கிற கேள்வி யாராவது நீ பாத்து கம்முனிக்கா அவர் பிள்ளை அவர் அடிக்கிறார் ஒதுக்கிறாரு நீங்க ஏமா அவங்க கூட சண்டைக்கு போறீங்க சொல்லு
தெரியா பையா போயிட போற ஏன்னா கரண்ட் வச்சுக்கிறவங்க பள்ளி மாட்டிக்கிறேன் சட்டை போட்டான் அடிச்சுனா வச்சனா இல்ல இவங்க பிள்ளை நானே பய வந்து நான் போய் என்ன சொன்னா ஏன் இவ்வளவு பேர் வாய் தருவாங்க அதுக்காக மச்சம் கை வைப்பீங்க சூத்து புண்ணா நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு ஊர் நல்லா இருக்கணும் ஒரு நாடு நல்லா இருக்கணும்னாக்கா ஒரு ஊரையே அழிக்கலாம் கண்டிப்பா அடிக்கலாம். ஒரு ஊர் நல்லா இருக்குன்னாக்கா ஒரு வீட்டையே அழிக்கலாம் ஆமா. ஒரு வீடு நல்லா இருக்குன்னாக்கா ஒரு குடும்பத்தையே அழிக்கலாம் அந்த வீட்டுல இருந்து ஒருவரை அழிக்கலாம் ஏன் நான் நல்லா இருக்கேன், இந்த நாடு நல்லா இருக்கேன், என் குடும்பம் நல்லா இருக்கேன். கம்யூனிட்டி பார்த்து சாவுறது திருநங்கம் போறது திருநங்கம் போறது நான் கேட்கல. அவனை வெட்டி பலி கொடுக்குறேன்னா எத்தனை பேர்ப்பா சப்போர்ட் ஒரு நாளைக்கு வச்சு அவனுக்கு தோல் போட முடியும் ஒரே ஒரு நாள் அவனுக்கு தோல் போட முடியும் வாய் மட்டும் ஆடுறீங்களே சேலா சேலா அப்படியா இருப்பா அவங்க பிள்ளைய ஒரு பள்ளி கொடுக்குறாரு நீங்க ஏன் கேட்டு நினைக்கிறீங்க சரி அதெல்லாம் விடுறா விடுறா அதெல்லாம் விடு நான் தெரிஞ்சு கேக்குறேன். ஒரு பிள்ளை பத்துக்கிட்டு அப்படி உதவியா இருக்கணும். ஆமா அதுதானே? ஆமாங்க. ஏய், ஆமா, ஆமா, அப்படி இருக்கும்போது ஒரு பெத்த அப்ப பெத்தப்ப ஒரு பெத்த அப்ப பிள்ளைக்காக சொத்து சேர்த்து வைக்கிறான். ஆமா. கம்முன்னு உட்கார் கைவியா ஒரு பிள்ளைக்காக சொத்து சேர்த்து வைக்கிறான். ஆனா இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோ, ஒரு 5 ஏக்கரோ 2 ஏக்கரோ இல்ல 10 ஏக்கரோ சொத்து சேர்த்து வைக்கிறேன். ஐயா விதிவாசத்தால நான் செத்துட்டேன்பா. அந்த சொத்து யாருக்கு போய் சேரும்? பிள்ளைக்கு தான் சேரும். மைக் ஆஃப் பண்ண இது எடை கிடக்கு. பிள்ளைக்கு தான் சேரும். அந்த சொத்து யாருக்கு போய் சேரும்? பிள்ளைக்கு தான் போவோம். பிள்ளைக்கு போய் சேரும். ஆமா. பணம் சும்மா வருமா? ஒரு நாள் முதல்ல வச்சுலமா ஊரே சேர்ந்து கீழ் விட்டுருது. அம்மா ஒண்ணும் கிடையாது. பணம் சும்மா வந்து கஷ்டப்பட்டதான் பணம் எல்லாரும் அடிக்க சொல்லுது. அடிக்கிட்டு தான் எனக்கு 13 லட்சம் சேர்த்து வச்சுக்கிறாங்க. அடி வாங்கிட்டு 8 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சுக்கிறாங்க. சொத்து யாருக்கு சொந்தம்? பெற்றெடுத்த பிள்ளைக்கு சொந்தம். ஆமா. நான் சேர்த்து வைக்கிற பணம் காசு நகை பணம் ஏதாவது சொந்தம் எல்லாமே மகனுக்கு தான். மகனுக்கு சொந்தம். ஆமா. நான் சேர்க்கிற பாவ பண்ணி அழைத்தோம் அதுவும் மகனுக்கு தான் போகும். நான் இப்போ வரண்டா பாயிண்ட்டுக்கு இவ்வளவு பேர் இவ்வளவு கேள்வி கேட்கறாங்களே, இவங்க மொத்த பேருமே கேட்கறேன். நான் சேர்த்து வைக்கிற சொத்து என் பிள்ளைக்கு போய் சேரணும். ஆமா. நான் சேர்த்து வைக்கிற பணம் காசு பொன் பொருள் அனைத்து அவனுக்கு போய் சேரணும். நான் சேர்த்து வைக்கிற பாவ பண்ணி அனைத்து பிள்ளைக்கு சொந்தம். இந்த அப்பனுக்காக புள்ள உயிர் கொடுத்தா என்னடா சொல்லு? இல்லனா இவனை வெற்றி. ஏய் அதெல்லாம் விடு. இதுல படிக்க தெரிஞ்சா தெரியுமா? பொட்டுச்சிங்க தான். என்ன சொல்றீங்க? பச்சையா சொல்றேன், பொட்டுச்சிங்கள மாதிரி ஒரு கைகாரிக்கு யாருமே கிடையாது. எப்படி சொல்ற? 2 விதத்துல பழக்க கத்துப்பாங்க. எப்படியா? எப்படி? பெண்கள் எல்லாருமே 2 விதத்துல பழக்க கத்துப்பாங்க. பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு வச்சுக்கோ. கல்யாணம் ஆன புதுசுல பாக்கணுமா அவங்க பண்றாங்க. என்ன பண்ணா வீட்டுக்கார பார்த்த உடனே அப்படியே மாமா வா மாமா உட்கார் மாமா, டீ போடட்டுமா, காஃபி போடட்டுமா, பூஸ்ட் போடட்டுமா, ஆரஞ்சு போடட்டுமா, இல்ல வயசுல சாப்பாடு சாப்பிடுறியா அப்படின்னு பாசமா மாமா 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 உயிந்து உயிந்து கவனிப்பாங்க. எப்படியா? கல்யாணம் ஆன புதுசுல ஆமா. ஆச்சு 60 நாள், போக 30 நாள். 30 நாள்.
மொத்தம் 90 நாள். இந்த 90 நாள்ல அது ஒரு 3 மாசம் கர்ப்பம் ஆயிடும். அப்ப அப்படியே வீட்டுக்காரர் வந்து கொஞ்சம் பார்த்து ஆமா கொஞ்சம் கொஞ்சமா வரையும். எப்படி வரையும்? முதல்ல கூப்பிட்டு வாங்கினா மாமா, அப்புறம் வாங்க உக்காருங்க, டீ சாப்பிடுறீங்களா, சலிப்பா கொஞ்சம் சலிப்பா. ஏன் அந்த 3 மாசம் கருவு வந்துச்சு, பாசம் கொஞ்சம் ஆமா ஆமா வயிற்றுல புள்ள வளர்ந்து அதனால அப்படி சொல்றது. அதெல்லாம் கூட ஆம்பளைங்க பாவண்டா டேய், சத்தியமா சொல்றேன், ஆம்பளைங்க பாவண்டா. ஆம்பளை மாதிரி ஒரு புண்ணியமா உலகத்துல பிறக்கவே முடியாது. ஆம்பளையா பிறக்கிறதே ஒரு புண்ணியம் தான். ஆனா இந்த ஆம்பளைங்க கம்முடு உட்காந்து கேவியா கேட்டு பேச. அப்புறம் ஆம்பளை மாதிரி ஒரு நல்லவன் எவனுமே இருக்க முடியாது. சொல்லுங்க. ஏன் அந்த கர்மாந்திர முடிச்சு போடுறான் பாரு 3. எப்படியா 3 முடிச்சு அவன் போட்டதுமா 3 முடிச்சு தான். ஆமா அப்பயே போட்டான் அவனுக்கு ஏமா சுருக்கு முடிச்சு மேல. அதான் எப்போ அப்பயே போட்டான். என்னத்துக்கு தாலி கட்டிட்டான். தாலி கட்டிட்டான்னு வச்சுக்கோ, கல்யாணம் புதுசுல இந்த மாதிரி நடந்துக்குது. ஆமா 3 மாசம் பொறுத்து 10 மாசம் பொறுத்து குழந்தை பிறந்துடும். பிறந்துதா ஆம்பளை பாரு கஷ்டத்தை பாரு. தாலி கட்டின உடனே பொண்டாட்டிக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும். ஏன் நம்மள நம்பி ஒரு பெண் வந்துட்டா, ஆமா அவங்க அம்மா வீட்டுல அவ எப்படி இருந்தாலும் அதோட நல்லா இருக்கணும், நமக்கு தேவையில்லை. ஆமா நம்மள நம்பி வந்த பெண்ணு நல்ல முறையில இருக்கணும், ஆமா நல்ல முறையில வாழணும், நம்மள குறை சொல்ல கூடாது, குடும்பத்தை அனுசரிச்சு போகணும். அது மாதிரி நல்ல எண்ணத்தோடு ஆம்பளை என்ன பண்ணுவான், அவனுக்கு 1000 கஷ்டம் இருந்தாலும் சரி ஆமா அதை வந்து வீட்டுல சொல்ல மாட்டான். கொண்டாடி பார்த்து சிரிச்ச மூத்தோடு வருவான். ஆமா ஆம்பளைக்கு வெளியே போறாங்கடா, வீட்டுக்கு வந்தா தான் நிலை. ஆமா எப்படியா உண்மைதாங்க. கொத்து வேலைக்கு போறாங்க, கம்பெனி வேலைக்கு போறாங்க, வேலைக்கு போறாங்க, கைடு வேலைக்கு போறாங்க, எங்க போறாங்க. போற மனுஷன் உருப்படியா வீடு திரும்பி வந்து கொண்டாட்டி முகத்தையோ ஆத்தா முகத்தையோ பார்த்தாதான் நிலை. ஆமா இல்லன்னா அது வயல் என்ன நடந்தாலும் தெரியாது. தகவல் கிடையாது. நம்ம தான் அங்கே ஐயோ வச்சு ஓடணும். ஆமா அது ஒண்ணு. அப்படி ஆம்பளை கஷ்டப்பட்டு எத்தனை போடுவான், எவ்வளவு கொடுப்பான் மாசம்? மாச கணக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கணக்கு. 1000 ரூபாய் மாசம் 30,000 ரூபாய் கணக்கு. ஏன்னா நீ கொத்து வச்சா கூட 1000 ரூபாய் கூலி. ஆமா மாசம் 30,000 ரூபாய் தந்து கொடுப்பான் பொண்டாட்டிக்கிட்ட. அந்த 30,000 சிக்கனப்படுத்தி குடும்பம் பண்றவதா பொண்டாட்டி. ஆமா ஆனா இப்ப இருக்கிற கர்மாந்திரங்க அப்படிலாம் படுத்து கிடையாது. என்னைக்கு இந்த ஆன்லைன் ஷாப்பிங்னு ஒண்ணு வந்தோ இல்லையோ, ஆமா எடுத்துக்கிட்டு 450 ரூபாய்க்கு ஒரு புடவை, ஒண்ணுக்கு ஒரு செயின் ஒண்ணு எவ்வளோ, 350 ரூபாய்க்கு ஒரு நெக்லஸ், ஒரு செயின் ஆர்டர் போட்டு வந்துட்டு மொத்தம் கரைக்கிறது. ஆமா இந்த சைடுல போயினே இருக்கு. அவன் போய் வேவாத வெயில்ல கஷ்டப்படுறது கொடுப்பான் ஆம்பளை. இதுக்கு மொத்த வீட்டுல கொஞ்சம் கரைக்கிறது முடிஞ்சுதா? இட்டு விட்டுடு. ஆம்பளை கேட்கும், என்னங்க குழந்தை பிறந்துட்டான், கொஞ்சம் வாழ்ந்துட்டான், அவனுக்கு பள்ளிக்கூடம் சேர்க்கணும். எப்படியா பள்ளிக்கூடம் தேவை. இப்ப அவனுக்கு இருக்கிற பாரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அதிகமாகுது. ஆம்பளைக்கு இருக்கிற பாரம் அதிகமாதியா? ஸ்கூல்ல கூட கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா கௌரவ குறைச்சல் ஆயிடும். ஆமா கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்தா கௌரவ குறைச்சல். பிரைவேட் ஸ்கூல் தான் போகணும். தனியார் பள்ளிக்கு ஆமா சிபிஎஸ்சி தான் சேர்க்கணும். அங்க எத்தனை வயசு சேர்க்கறது பீஸ் போய் கேட்டா எவ்வளவு சொல்றான்? 1.5 லட்சம் ரூபாய் சொல்றான். முன்னாடி ஜாலியா வாங்கிக்கிறேன். நம்ம துண்டு குழந்தை 1வது வருகுது, 1.5 லட்சம் ரூபாய் பீஸ்ன்றான். ஆம்பளை எங்க போய் கடை வாங்குவான் சொல்லு? மனசு வேதனை ஆகுது. இதனாலே பாதி பேர் குடிகாரன் என்னன்னா ஹைலைட் இது வர சொல்றேன் நான் இருந்தா அது காரணம் சொல்றேன் இருந்தா இந்த குழந்தை பள்ளிக்கூடத்தை அவன் கஷ்டப்படணும். சம்பாதிச்சு எடுத்தாலும் கொடுக்கணும். ஆம்பளை சம்பாதிச்சு எடுத்தாலும் கொடுப்பான். அதை சிக்கனை முடிச்சு குடும்பம் பண்ணணும். ஆனா வீட்டுக்கு அப்படி பண்றது தெரியாது. நிறைய செலவு போய் அவனுக்கு கடங்காரன் ஆக்கி எல்லாத்தையும் மனசு. அப்ப கூட ஆம்பளை நான் வெளியே கடை வாங்கினேன், எனக்கு ஒரு கடைஞ்சது அப்படின்னு கொண்டாடி சொல்ல மாட்டேன். ஏன் கொண்டாட்டி நல்ல முறையில் இருக்கணும் அப்படின்ற எண்ணம் அப்படின்ற ஒரு எண்ணம். அப்படி ஆம்பளை படுற கஷ்டத்தை போயிட்டு போடுற கஷ்டத்தை வீட்டுல துணுகுன்னு கூட்டியே உக்காந்துன்னு அண்ணன் கூட சூத்த வச்சுக்கின்னு இவன் கேட்கலாம் கேள்வி என்ன, என் பிள்ளைங்க வச்சு பலி கொடுக்கணும் அப்படின்னு நிறைய கேக்குதுங்க. சரி இதான் விடு, இப்படிவா முன்னவா சரி வச்சோம் என்ன இதுக்காக தான் இப்படி. இது வந்து எப்போ உள்ள வளர்ற வரைக்கும் கொண்டாட்டி ஆம்பளை கிட்ட சாதுரியமா பழைக்கிறது. ஆமா புள்ள வாழ்ந்துருவான், படிச்சிருவான், ஒரு வேலைக்கு கிளம்பிடுவான். இல்லையா வேலைக்கு கிளம்பி ஒரு கம்பெனில மேனேஜரோ இல்ல சூப்பர்வைசரோ ஒரு வேலை போற கையில வச்சுக்கோ, அவன் சம்பாதிப்பான். கம்பெனி வச்சுக்கோ, அவன் சம்பாதிப்பான். எவ்வளவு சம்பாதிப்பான்? மாசம் 10,000 தான் சம்பாதிப்பான். எவ்வளோ? 10,000 ஒரு மாசத்துக்கு வர்ற 10,000 தான் சம்பாதிப்பான். அந்த 10,000 எடுத்துட்டு வந்து முதல்ல அம்மா கிட்ட கொடுப்பான். அம்மா நான் முதல் மாசம் சம்பளம் வாங்கிக்கிறோமா, அந்த அம்மா 10,000 கொடுப்பான்.
வருஷம் ஃபுல்லா ஒரு மாசம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு 30,000 கொடுக்குற ஆம்பளை பெருசா தெரிய மாட்டான். அந்த 10,000 வாங்கணும்னு உங்க அத்தா இதுங்க போடுற ஆட்டம் இருக்குது பாரு. என் புள்ள தமாஷா, என் புள்ள தமாஷா, என் புள்ள தமாஷான்னு அது இந்த புள்ள மேல போட பாசம். எப்படியா மகனே எழுந்துடுற வேலைக்கு போனோம், டீ போட்டுமா கார் போட்டுமா சுத்தம் வைக்குமா என்ன பண்ணுறது மட்டும் அங்க போவோம். அப்படியே அந்த புள்ள கேட்கும், ஏந்தியம்மா அப்பா எங்கம்மா போய்கிறாருன்னு தான் கேட்பான். அதுக்கு சொல்லுவா போல பதில். அந்த பொட்டை எங்கன்னா குட்டிட்டு புளியாமரத்துக்கு பொறுத்திருப்பான், போய் எழுப்பிட்டு வர அவனை. இந்த கர்மாந்திர வளர்ற வரைக்கும் கஷ்டப்பட்ட ஆம்பளை பொட்டி ஆயிடுறான். புள்ள பார்த்தாலும் விட்டோன்னா அவன் பெரியவன் ஆயிடுறான். அப்ப எங்க போய்க்குது பொண்டாட்டி? புள்ள காட்டு ஒன்று போய்க்குது. அப்ப ஆம்பளை கடுமாடாகும். ஏன் ஆம்பளை உழைச்சு கழிச்சுட்டு வரானே, ஏதோ உடம்பு வசதிக்கு ஒரு கோட்டரோ இல்ல 2 கோட்டரோ சாப்பிட்றானே, ஆம்பளை ஊட்டி வந்தோன்னா புடக்கு என்ன பண்ணா? ஒரு ஆம்லெட் போட்டு சாடணும், இல்ல ஒரு ஆப்பாயில் போட்டு சாடணும், இல்ல அட்லீஸ்ட் முட்டை பொடி மாசு, இல்ல சிக்கன் வாங்கி அதெல்லாம் கூட வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு கருவாடு, ஒரு வாழைப்பூ போட்டு தரல. அப்படிலாம் ஆம்பளை கவனிச்சு கிடையாது. வரும்போதே அங்க பாக்குச்சு 10 மாசம் சுமந்து 10 மாசம் சுமந்துன்றா. இவனை யாரா 10 மாசம் சுமந்து சொன்ன? நான் கேக்குறேன் இன்னைக்கு 10 மாசம் யாரு கேளா? நான் 10 மாசம் சுமந்தேன், நான் 10 மாசம் சுமந்தேன். நம்மளால உங்களை ஏன் 10 மாசம் சுமந்து சொல்றான்? ஏன் 5 மாசம் நீ சுமந்துட்டு 5 மாசம் ஆம்பளை கூட ஆம்பளை சுமக்க மாட்டேன் சொல்றான். ஆனா உடனே அந்த பொம்பளை இருக்காளா, ஐயோ நான் 10 மாசம் சுமந்து பெத்தனே, 10 மாசம் சுமந்து பெத்தனேன்றது. உங்களை எவன் 10 மாசம் சுமந்து தண்டை கொடுத்து ஏன் 5 மாசம் நீ சுமந்துட்டு 5 மாசம் ஆம்பளைங்க நான் சுமக்க மாட்டேன்னு சொல்றேன்னா உங்க கர்ம இருக்கும். தாலி கட்டணும் உங்களுக்கு சுமக்கிறோமே, அத்த 5 மாசம் நாங்க சுமக்க மாட்டோமா? கொடுக்கிறது கிடையாது. இந்த 10 மாசத்துக்கு போற ஆட்டத்துக்கு போரு வழியில போட்டுக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு சாப்பாடு குளிச்சு கொண்டு போட்டு யார வந்து குறைச்சு வந்து நான் என்ன கேட்டேன், வழிக்கு வரான்னு வந்தா என்ன ஏண்டி வார்த்தைக்கு வார்த்தை என்னுடைய பிள்ளை என்னுடைய பிள்ளை இல்லை. நீ கம்மனுச்சுனா கதை கதையா போகும், இல்லைன்னா மொத்தத்துக்கு உள்ள போட போறாயா? இங்க பாருங்க ஐயா, அவருக்கு அதே விடுயா. அந்த அம்மா ஒண்ணு கேட்டுச்சு, காடு வேற எதுன்னு வந்துக்கிறேன், போற வழியில எங்க டவுன் பஸ் மாட்டிக்கணும்னு சொல்லிச்சு. அப்பவே அடிக்கிற கை எதுக்கு சாப்பிட வாங்கி கட்டிக்கிறேன்? நான் செத்த நாளும் எனக்கு நஷ்டம் கிடையாது. யாரா நாங்க தான் 12 லட்சம் கொடுத்துக்கிறோம். 50,000 இன்னும் 1,50,000 எப்படா வாங்கணும் பாவியா? கம்பெனிக்கு கோயிந்தா கோயிந்தா தான் நீ முடிவு பண்ணிக்கோ. நான் இருக்கணுமா சாவணுமா சொல்லு. வார்த்தைக்கு வார்த்தை என்னுடைய பிள்ளை என்னுடைய பிள்ளைன்றியே. நீ சொல்லிட்டு உண்மைதாண்டி. அவன் உனக்கு மட்டும் தான் பிறந்திருக்கான். வார்த்தை வார்த்தை சொல்லல என் பிள்ளைன்னு. அது யார் ரத்தமா இருந்தாக்கா, உண்மையிலே அவன் எனக்கு பிறந்தவனா இருந்தாக்கா இப்படி இறங்கி ஓட மாட்டான்டா. உயிருக்காக பயந்து ஓடுற ஜாதியோ குலமோ அரசியல் கூட தெரியாது. அப்படி இருக்கும்போது உயிருக்காக பயந்து ஓடுறாங்கக்கா. இவன் அந்த குழந்தைய வேற எவனுக்கும் பெற்றிருக்கிறான். அப்படி கண்டவனுக்கு காத்துக்குள்ள தேவையா என் தாலியா இருந்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளை வாழணும். செத்தா கூட பரவாயில்ல, நீ செத்து போ, எனக்கு தேவையில்லை. நீ பொம்பளைங்க சாதுரியமா படிக்கிறாங்கிறது இதுதான் காரணம். ஆனா செத்தாலும் பரவாயில்ல, அம்மால தாலி அறுத்தாலும் பரவாயில்ல, ஆனா பிள்ளையோட ஊர் தான் முக்கியம். விடலாமா விடலாமா? நான் செத்ததுக்கு அப்புறம் எவன் கூட படிக்க போற, எவன் கூட குடும்பம் பண்ண போற சொல்லு. எவன் கூட குடும்பம் பண்ண போற? புள்ளி அடிச்சா அப்பேற்பட்ட புள்ளி நமக்கு தேவையில்லை. நீ வாடி எனக்கு தேவை ஒரு நரபலி.
தாய்க்கு தலைமைங்க. தம்பி உன் என் மேலதான் உனக்கு பாசம் கிடையாது. ஆனா உன் தாய் மேல உனக்கு பாசம் இருக்குது இல்ல? இப்ப இவனை வெட்டுற நீ வந்து அவ வராட்டி போ. உன்னை விட மாட்டேன். ஏன்பா ஏன் உங்க வெட்டின என்ன உண்டு? பலிக்கு வரியா? பலிக்கு வரா செல்லோ ராஜா வலிக்குதா பாச்சுட்டா? இத முதல்ல சொல்லக்கூடாதா? என் மகன் இப்பதானே என்னோட மகன். என்னோட பிள்ளை சத்தமா வரல. சரியா? அது போதுடா எனக்கு. இப்ப என்னோட பிள்ளை இப்ப ஒத்துக்கிறேன். தட்டு வராத மால் தான் ஏய் வரமாட்டு சொல்ல கோவத்துல வண்டி போயிடும். அடிக்கிற கை தானே அடிக்கான். ஒண்ணு தலை இப்படி ஆட்டு இல்ல இப்படி ஆட்டு ரெண்டு பக்கம் மாட்டாரு. அப்பா அவன் கால நான் கேஸ் வாங்கி தரேன்னா சாக்லேட் வாங்கி இல்ல பிஸ்டல் வேமா டீ கலகறா டீ கலகறோ போடா பிஸ்டல் வாங்கி அப்படிங்க எவ்வளவு பலிக்கு வரட்டான் அண்ணா. இந்த மாதிரி பிள்ளை பிறக்கணும்டா பிறந்தாக்கா. அடிமேல் அடி அடிச்சதுன்னா அம்மி கூட நவுது. ஐயா நம்மதான் உட்கார. இப்ப அப்படி மொழி வேணா போட்டு என்ன பண்ணுப்பா? பலிக்கு வர நேரத்துல நேரத்துல எனக்கு ஒரு ஆசை. உயிர் தவறு எவ்வளவு அப்பா இந்த உயிரானது உங்களுக்கு சம்மந்தப்பட்டதுப்பா. சொந்தம் அந்த உயிர் எனக்கு வேண்டாம். அப்பா ஏமா பிச்சர் தப்பா சீக்கிரம் குழந்தை பையன் இருக்கிறான். இங்க பாருங்கப்பா, சொல்லு. நான் இறந்து விட்ட பிறகு அம்மா இறந்து விட்டா அவங்களுக்கு என்ன ஈமச்சனம் செய்ய முடியாதுப்பா. அப்பா நான் உயிரோட இருக்கும்போது அம்மா உயிரோட இருக்கும்போது அம்மாவுக்கு ஈமச்சனம் செய்து முடிச்சிருப்பா. பாத்தியாடா என்னுடைய பிள்ளையே. பிறந்தால் இப்படி ஒரு பிள்ளை பிறக்க வேண்டும். தாயை திறந்ததோர் கோவிலமில்லை, தந்தை தோல்மிக்க மந்திரமில்லை என்ற வாழ்க்கை தத்துவத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டுறான். அப்பா நீங்க என்ன வழிபட்டு வரப்பட்டு விட்டால் இந்த உலகத்தில் உங்களுக்கு அறிவு கிடையாது. ஆனா ஒருவேளை பிள்ளையாக பிறந்தேன். தாய்க்கு ஒரு உறவை விட கப்பல் கோடி உறவு தான் எனக்கு உயர்ந்தது என்று அவ சொன்னா. நீ செத்தால பரவாயில்ல, தாலி எடுத்தாலும் பரவாயில்லன்னு. ஆனா நான் பலிக்கு வர என் தாய் உயிரோடு இருக்கட்டும் அப்படின்னு புள்ள வந்துட்டான். ஆனா புள்ள கேட்ட கேள்வி பிறந்த கடமை. ஒரு பிள்ளையாக பிறந்தால் தாய்க்கு தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடைசி தீமை சடங்கு. அந்த உயிரிலிருந்து இந்த உயிர் பிரித்து இந்த உலகத்தில் ஜனித்து வளர்ந்து வாலிபத்தை அடைந்து திருமணம் செய்து மனைவி மக்களோடு அவன் வாழ்ந்தாலும் தாய் தகப்பன் இறந்த பிறகு போட வேண்டியது கடைசியா கொல்லி. அந்த கொல்லி போட்டாதான் இந்த ஆத்மா போய் அந்த புண்ணியத்தை சேரும் என்று சொல்லுவார்கள். அப்படி இருக்கும்போது இவன் உயிரோடு இருக்கும் போது எப்படி என்ன வெட்டி பலி ஊத்துருவேன். நான் செத்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா செத்தாங்கன்னா அவங்களுக்கு நான் ஈமச்சடங்கு செய்ய முடியாது. அதனால உயிரோடு இருக்கும் போது நான் எங்க அம்மா கொல்லி போட்டுடுறேன். எங்க அம்மாவுக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்கு நான் செய்திடுறேன் அப்படின்னு நான் பாரு. அவன் ஈமச்சடங்கு செய்யற வரைக்கும் அவங்க கூட உறுதுணையாரு. உன் மகன் சொன்ன பிரகாரம் பொறுத்து வச்சபடி நீ உயிரோடு இருக்கும்போது எந்த ஒரு தாயும் பார்க்க முடியாத ஒரு காட்சி. ஆனா நீ உயிரோடு இருக்கும் போதே உன் மகன் உனக்கு கொல்லிட்டு ஈமச்சடங்கு செய்யறான். அவன் செய்து முடிக்கிற வரைக்கும் மறுப்பேது சொல்லாமல் அமைதியாக இரு. புரியுதா? புரியுதாடி? தாய்க்கு தலையான சீமா உன்னை பெற்றதுக்கு